வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எத்தனையோ ஆலயங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் வரலாறு சிறப்பு மிக்கவை, புராண சிறப்பு மிக்கவை. இன்றைய பரபரப்பான சூழலில் நாளும் ஒரு கோவிலுக்கு செல்வது இயலாத காரியமே. அதனால்தான் நாளும் ஒரு ஆலயத்தை உங்கள் கண்முன் கொண்டு வரும் நிகழ்ச்சியாகவே இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. தமிழக கோயில்களுள் பெரும்பாலானவை சிவத்தலங்களே. அதிலும் சோழநாடு என்றழைக்கப்படுகின்ற தஞ்சை, கும்பகோணம், மயிலாடுதுறை பகுதிகளில் சிறப்புமிக்க சிவத்தலங்கள் ஏராளமானவை. அதிலும் சிவலோகநாத சுவாமி திருக்கோயில் என்றழைக்கப்படுகின்ற திருப்புன்கூர் திருக்கோயிலும் ஒன்று. அந்த புண்ணிய திருத்தலத்தையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் சிவத்தலங்களே முதன்மையானவை. அதிலும் கும்பகோணம் கோவில் நகரம் எனப்படுகிறது. நவக்கிரகங்களில் செவ்வாய்க்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புன்கூர் என்ற தலம் அமைந்திருக்கிறது. புங்குமரக் காடாக ஒரு காலத்தில் இவ்வூர் காட்சியளித்ததால் திருப்புன்கூர் எனப்பட்டது. இத்தலத்து இறைவன் திருநாமம் சிவலோகநாதன், இறைவி திருநாமம் சௌந்தரநாயகி. இக்கோயிலின் தலவிருட்சம் புங்கு. திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற சிறப்புக்குரியது இந்த ஆலயம். ராஜகோபுரத்தை கடந்தால் உள்ளே பிரகாரத்தின் தென்கிழக்கில் கலையம்சம் பொருந்திய நந்தனாரின் திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தை தாண்டியவுடன் நந்தி மண்டபம், உருவத்தில் பெரிய நந்தி, சிறந்த கலை நுணுக்கங்கள், சிற்ப வேலைப்பாடுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 15 அடி நீளம், 7 அடி அகலம், 7 அடி உயரம் உடைய இந்த நந்தி சுவாமியின் உத்தரவுப்படி 2 அடி வடபால் நகர்ந்து நந்தனாருக்கு இறைவன் காட்சியருள உதவியதாக தலபுராணம் கூறுகிறது. இதுவே இத்தலத்தின் பெருமை.
63 நாயன்மார்களில் ஒருவரான நந்தனாருக்காக நந்தி விலகிய அற்புதம் இந்த திருக்கோயிலில் தான் நிகழ்ந்திருக்கிறது. 15 அடி நீளம், 7 அடி அகலம், 7 அடி உயரத்துடன் கூடிய பிரம்மாண்டமான நந்தி விலகிய நிலையில் பிரமிக்க வைக்கும் வகையில் காட்சியளிக்கிறது. மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. தெற்கு பிரகாரத்தில் வேண்டுவோர்க்கு வேண்டுவனையெல்லாம் கொடுத்தருளும் குளம் வெட்டிய விநாயகர் கோயிலும், வடக்கு பிரகாரத்தில் முருகப்பெருமான் கோயிலும், புனிதமான புங்கு மரமும், இறைவன் பிரம்மனுக்கு 5 முகமாக காட்சியளித்த பஞ்சலிங்க மேடையும் பிரம்மலிங்கமும் அமைந்துள்ளது. ஆலயத்தின் மேற்புறம் நந்தனாரால் வெட்டப்பட்ட திருக்குளத்திற்கு செல்லும் வாசலில் சிறிய கோபுரம் உள்ளது. கருவறைக்கு செல்லும் வாயிலில் தெற்கு புறம் உள்ள துவாரபாலகர் தன் தலையை சரித்து பணிந்து சிவலோகநாதரின் கட்டளைப்படி நந்தி தேவரை விலகச் செய்து நந்தனாருக்கு இறைவன் காட்சி கொடுப்பதற்கான பணியை நிறைவேற்றும் அழகில் நிற்கிறார். நந்தனாருக்கு இறைவன் காட்சி கொடுப்பதற்கான பணியை நிறைவேற்றும் அழகில் நிற்கிறார். கருவறையில் அருள் பாலிக்கும் மூலவர் மண் புற்றாலான சுயம்புலிங்கமாகும். மூலவர் மேலிருக்கும் குவளைக்குத்தான் தினமும் அபிஷேகம் நடைபெறுகிறது. இக்கோயிலில் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு அர்த்தசாம பூஜையின் போது சுயம்புலிங்கமான மூலவருக்கு புனுகு சட்டம் சாத்தப்பட்டு வருகிறது. மகா மண்டபத்தில் ஆனந்த நடன கோலத்தில் நடராஜ பெருமான் கலைநுட்பத்துடன் காட்சியளிக்கிறார். இந்த நடராஜர் பாதத்தில் தேவர் ஒருவரும் பஞ்சமுக வாத்தியத்தை இசைத்துக் கொண்டிருப்பது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். கோயிலின் வடக்கு பகுதியில் அம்பாளுக்கு என்று தனிச்சன்னதி உள்ளது. இங்கே சௌந்தரநாயகி மிக அழகோடும் கருணையோடும் அருள் பாலிக்கிறார். இந்த திருக்கோயிலில் மிகப்பெரிய அளவிலான சோமாஸ்கந்தர் அம்பாளுடன் காட்சியளிப்பது அழகானதாகும். இந்த சௌந்தரநாயகி உடனுரை சிவலோகநாதர் திருக்கோயிலின் தலவரலாறு பல அரிய தகவல்களை நமக்கு தெரிவிக்கின்றது. பிரம்மா வழிபட்டது, இந்திரன் பூஜித்தது, அகத்தியர் வழிபட்டது, ராசேந்திர சோழன் வணங்கியது, சூரிய சந்திரர்கள் பூஜித்தது, அக்கினி பூஜித்தது, பதஞ்சலி புலிக்கால் ஆகிய முனிவர்கள் தவம் செய்து சிவலோகநாதனை போற்றியது, நாயன்மார்கள் பாடி பரவியது என இத்தலத்தை வணங்கி பேறு பெற்றவர்கள் வரிசை நீண்டு கொண்டே போகிறது. முந்தி நின்ற வினைகள் அவை போகல், சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர்
அந்தமில்லா அடிவளவர் போலும் இந்த மல்கு கமல் புன்சடையாரே என்று திருஞான சம்பந்தர் பாடியது போல திருப்புன்கூர் சிவலோகநாதனை போற்றி வணங்குகின்றனர் அடியார்கள். ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் இசைத்தமிழாகவும் இயல் தமிழாகவும் நாடகத்தமிழாகவும் விளங்குவதால் அருணகிரிநாதரை முந்து தமிழ் மாலை என்கிறார். திருப்புகழ் என்னும் அருட்தமிழிலிருந்து இப்போது ஒரு பாடலை கேட்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாத சுவாமிகளுடைய பாடல் பல வரலாற்று தகவல்களை சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் அது ஓர் அற்புதமான வரலாற்றை உருவாக்கிய பாடல். திருத்தணி படி உற்சவம்தான். எப்படி, அது என்ன விசேஷம், இந்த பாடல் எவ்வாறு அதை உருவாக்கியது என்று ஏற்கனவே நாம் போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். பாடலின் பிற்பகுதியாக இதோ இரண்டாவது பகுதி வருகின்றது. நிலையாத சமுத்திரமான சமுசாரத்துறை கணில் மூழ்கி, நிலையாத சமுத்திரமான சமுசாரத்துறை கணில் மூழ்கி, நிலையானதென பல பேசி, நிலையானதென பல பேசி, அதனூடே நெடுநாளும் உழைப்புளதாகி, பெரியோர்கள் இடை கரவாகி, நெடுநாளும் உழைப்புளதாகி, பெரியோர்கள் இடை கரவாகி, நினைவால் நிலடி தொழில் பேணி துதியாமல், தலையான உடற்பிணி ஊரே பவனோயின் அலை பல ஏகி, தலையான உடற்பிணி ஊரே பவனோயின் அலை பல ஏகி, சலமான பயித்தியமாகி தடுமாறே, சலமான பயித்தியமாகி தடுமாறே, தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறை அருத்துணை ஓதி, தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறை அருத்துணை ஓதி, தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறு அருத்துணை ஓதி, தலமீதில் பிழைத்திடவேனில் அருள்தாராய், கல்யாண சுபுத்திரனாக குரமாது தனக்கு வினோத, கல்யாண சுபுத்திரனாக குரமாது தனக்கு வினோத, கவினாரும் புயத்தில் உலாவி விளையாடே, களி கூறும் குணை துணை தேடும் அடியேனை சுகம் படவேவை, களி கூறும் குணை துணை தேடும் அடியேனை சுகப்படவேவை, கடனாகும் இது கணமாகும், கடனாகும் இது கணமாகும் முருகோனே, பல காலம் குணை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி, பல காலம் குணை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி, படிமீது துதித்துடன் வாழ அருள்வேளே, பதியான திருத்தணிமேவு சிவலோகமென பரிவேறு, பதியான திருத்தணிமேவு சிவலோகமென பரிவேறு, பவரோக வைத்தியநாத பெருமாளே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்யக்கூடாது, ஆமா கவனிக்க வேண்டியது. செய்ய வேண்டியவைகள் உண்டு, செய்ய வேண்டாதவைகள், அதாவது செய்யக்கூடாதவைகள் உண்டு.
அவைகளை இங்கே நமக்கு பட்டியல் இட்டு வேறு ஒரு விளக்கமாக, அப்பா களி கூறும் உனை துணை தேடும் அடியேனை சுகப்படவே வை. அடியேனை சுகப்படவை என்றால் அது ஒரு பொருள். சுகப்படவே வை என்று ஏகாரம் போட்டால் தமிழில் அது எனக்கு மறந்து போய் கூட எந்த விதமான துயரத்தையும் தொல்லையையும் அழித்து விடாதே, அவைகள் என்னை வந்து தீண்டாமல் என்னை கட்டி காப்பாற்று என்கின்றார். என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சமுசார துறைக்களில் மூழ்கி பிறவி பெருங்கடல், இதெல்லாம் ஏற்கனவே திருக்குறளிலிருந்து பார்த்தோம் அல்லவா? இந்த துறையில், இந்த பிறவி பெருங்கடலில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், நிசமானதென பல பேசி நான் சொல்றதுதான் நியாயம், இதுதான் நிஜம், அப்ப நீ சொல்வது அது தவறு. ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் விளங்கும். 4 3 7 என்று இப்பொழுதே சொல்லி இருப்பீர்களே, ஆனால் விதண்டாவாதம் செய்பவர்கள் அப்படி கேட்க மாட்டார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். 4 3 எவ்வளவுன்னு கேட்டேன தவிர கூட்ட சொன்னேனா, அல்லது கழிக்க சொன்னேனா, பெருக்க சொன்னேனா, வகுக்க சொன்னேனா? 4 3 நீ சொன்னது 7 அல்லப்பா, 4, அது பக்கத்துலேயே 3 போட்டுப்பார், 43ன்னு வரும். உடனே இவர் சும்மா இருப்பாரா? 4 3ன்னு கேட்டியே தவிர 3 பின்னால் போடுறதா முன்னால் போடுறதா நீ சொல்லலை. 4க்கு பின்னால் 3 போட்டால் 43, முன்னால் போட்டால் 34. இப்படி வாதம் பெருகுமே தவிர வாழ்க்கைக்கு உதவாது. நிசமானது என பல பேசி உழைப்பு வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்றால், நெடுநாளும் உழைப்புள்ளதாகி இப்படியே வீணாகவே கழித்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நல்லவிகளை யாராவது சொல்லுவார்கள், அப்பா இப்படி செய்யாதே, அது தவறு, உனக்கும் பலனில்லையோ அடுத்தவர்களுக்கும் பலனில்லை என்று சொல்வார்கள் பெரியோர்கள். அவர்களிடம் இருந்து மறைந்து ஒளிந்து வாழ முயற்சி மேற்கொள்ளுவோம், அல்லது அவர்களையே ஒழித்து விடுவோம். அல்ல, ஒழித்து விடுவோம். அவர்கள் பார்வையில் படாமல் ஒளிஞ்சிருவோமா? பெரியோர்களிடையே நல்லவர்களிடம் நாம் கலக்காமல் அவர்கள் பார்வையிலேயே படாமல் ஒதுங்கி விடுவோம். அது மட்டுமல்ல, இப்படி இருந்தால் என்ன ஆகும் வாழ்க்கை? தலையான உடற்பிணி அது ஊறி. இந்த பிணி என்பது வேறு, நோய் என்பது வேறு. தமிழில் உள்ள வார்த்தைகள் பொக்கிஷம், பொக்கிஷம். அது தெரிகின்றதா? நோய் என்பது வரும் விலகும், ஆனால் பிணி என்பது வருமே தவிர விலகாது, நம்மை பிணித்து வைத்திருப்பதன் காரணமாக. அதனால்தான் உடற்பிணி, உடலில் நம்மை வைத்து பிணிக்கப்பட்டதன் காரணமாக உடற்பிணி. சில சமயம் வரக்கூடிய அந்த நோய் விலகி விடுகின்றது, அதனால உடல் நோய் என்றும் சொல்லுவார்கள். தலையான உடற்பிணி அது ஊறி 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 ஏராளமான பிணிகள். அது மட்டுமல்ல, பவநோயின் அலை பல ஏகி பிறவி பெருங்கடல் என்று பலமுறை நாம் பார்த்ததை போல நோய் பல ஏகி என்ன ஆச்சுன்னா, கோபம் தாங்கலை. இந்த நோயாளர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் இல்லாதவர்கள் தான் அவர்களுக்கு மருத்துவம் செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனால்தான் ஆண்களான நமக்கு கம்மி தான் அது. அதன் காரணமாகத்தான் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக பெண்களையே வைத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது, செவிலியர்கள் என்று. அதை சொல்றாரு அடுத்த வரியில. சலமான என்ன வார்த்தை? சலம் என்றால் கோபம் என்பது பொருள். சலமான பைத்தியமாகி, கோபம் வருது, பைத்தியம் பிடித்ததை போல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். தடுமாறி என்ன செய்கின்றோம் என்றால், அப்பா உன்னை நினைக்க மாட்டேங்கிறோம், உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்கின்றோம். இப்படிப்பட்ட துயரங்களில் இருந்து எங்களை கட்டி காப்பாற்று. வள்ளி நாச்சியாரை தேடி போய் நீ அருள் செய்தாய் அல்லவா? அதே போல அதை நினைத்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அப்படி அனுகிரகம் செய், என்னை அப்படி கட்டி காப்பாற்று. பாடலின் தொடக்கம் நமக்கு சொன்ன பாடம் என்பது என்ன என்பது, இந்த பிறவியில் நிஜம் நிஜம் என்று சொல்லி, அதாவது தவறானவைகளை பேசி வாத பிரதிவாதத்தில் இறங்கி நாமும் கெட்டு அடுத்தவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் அல்ல, செய்ய வேண்டியது அவனை நினைப்பது, நல்லதை நினைப்பது, அதை செய்வது இல்லை. அடுத்தது இப்படியே போய்கொண்டிருப்பதன் காரணமாக ஏராளமான பிணிகளும் நோய்களும் வந்து விடுகின்றன. கோபம் வந்து விடுகின்றது. கோபம் வந்ததன் காரணமாக பைத்தியம் பிடித்ததைப் போல ஏராளமான காரியங்களை தடுமாறி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியெல்லாம் நான் செய்யக்கூடாது அப்பா, தலைமீதில் உன்னை துதித்து உடன் வாழ எனக்கு அருள். அதுவும் எப்படி?
உனை துணை தேடும் அடியேனை சுகப்படவே வை. உன்னை துணையாக கொண்ட அடியேனை சுகப்படவே வை. எப்படி? இது கடனாகும். அப்பா முருகப்பெருமானே, உன்னுடைய கடமை அல்லவா இது? அது மட்டும் அல்ல, கணமாகும். மகா கணம் பொருந்தி என்கின்றோமே, அந்த இடத்தில் கணம் என்றால் பெருமை என்பது பொருள். இப்படி என்னை சுகப்படவே வைக்க வேண்டியது உன்னுடைய கடன். அவ்வாறு செய்தால்தான் அது உனக்கு பெருமை என்றும் அருணகிரிநாதர் அங்கே இறைவனிடம் நமக்காக வேண்டுகின்றார். நாமும் அதையே வேண்டுவோம். இறைவன் நமக்கு நல்லதையே அருளுவான். காரணம், அது அவனுடைய கடமை. நம்முடைய கடமை நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வது, கோபத்தை விடுவது. அதை செய்து அந்த செவ்வேளின் அருளை பெறுவோம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.